செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளிலும் கூட தொடர்ச்சியாக அந்த விடயம் முற்று பெற்று விட்டது அல்லது முடிந்து விட்டது என்று பார்த்தால் இன்று வரைக்கும் முடியாமல் இருக்கின்றது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண்களினுடைய ஆடை விவகாரம் இன்று நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் குறிப்பாக சமூக வலைத்தளங்களிலும் மிகவும் மிலைச்சத்தனமான அல்லது மிகவும் அசௌகரியங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய முகநூல் பதிவுகள் தொடர்ச்சியாக அந்த வைத்தியசாலையின் ஊழியர்கள் மற்றும் அந்த வைத்தியசாலையின் ஏனைய பணியாளர்களையும் இலக்கு வைத்து இடம்பெற்று வருகின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சில சட்டத்திட்டங்கள் இன்னும் முழுமையடையவில்லையா அல்லது இந்த சட்டத்திட்டங்கள் தொடர்பில் முழுமையான புரிந்துணர்வுகள் ஏற்படவில்லையா என்கின்ற கேள்வி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சுகாதார அமைச்சின் சுற்றி நிறுவத்தின்படி ஆடை அணிபவர்களுக்கு மட்டுமே சீருடைக்கான கொடுப்பனவுகள் இன்று வரைக்கும் சுகாதார அமைச்சின் சுற்றி நிறுவத்துக்கு அமைய வழங்கப்படுகிறது. ஆனால் குறித்த ஆடைகளில் வித்தியாசம் ஏற்படுகின்ற போது அந்த ஆடைகளுக்கான சுற்றி நிறுவத்தின் விதிமுறைகளின்படி அவர்களுக்கான வருடாந்த ஆடைகளுக்குரிய கொடுப்பனவு வழங்க முடியாது. அவ்வாறு அந்த ஆடைகளுக்கான கொடுப்பனவு பெற்றவர்கள் பெறுவதற்கு அனுமதி அளித்த அதிகாரிகளும் இங்கு அரசு சுற்றி நிறுவத்தை மீறுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் மீதும் ஒழுக்காற்று நடவடிக்கையா என்கின்ற கேள்வி எழுகின்றது. என்று சொன்னால் இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை என்கின்ற விவகாரம் இப்போது வேறு ஒரு விதமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறித்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையை பொறுத்தவரையில் 16 பெண்கள் முஸ்லிம் பெண்கள் இப்போதும் பணியாற்றுகின்றார்கள். அவர்கள் சுகாதார அமைச்சின் சுற்றி நிறுவத்துக்கு அமைவாகத்தான் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அந்த 9 ஊழியர்கள் சுகாதார சேவை உதவியாளர்கள் HSA என்கின்ற தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நியமனம் பெற்று போகின்ற போது வைத்தியசாலைகள் எல்லா வைத்தியசாலைகளிலும் இடம்பெறுவது போன்று 3 நாள் அந்த வைத்தியசாலையினுடைய சூழல் அல்லது தொடர்பான விளக்க நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போது குறித்த 9 ஊழியர்களுக்கும் பெண் ஊழியர்களுக்கும் வைத்தியசாலையில் பொதுவான ஒரு நடைமுறை சுற்றி நிறுவத்தின்படி 2022-11-30 சுற்றி நிறுவத்தின்படி இவ்வாறான நடைமுறை இருக்கிறது என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. அவர்களும் அதற்கு ஆமோதிக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாறாக இப்போது எல்லோரும் கருத்தொன்றை முன்வைக்கின்றார்கள். சென்ற பெண் ஊழியர்களை உடனடியாகவே அந்த ஆடையை நீக்கிவிட்டு சாதாரண உடையில் வரக்கூடியதாக. ஆனால் அவர்களுக்கு 3 நாள் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. அதன் பின்னர் அவர்கள் அது ஒரு சர்ச்சையாக மாறிய பின்னர் அவர்கள் பணி இடமாற்றம் பெற்று செல்லும் வரைக்கும் அந்த ஆடையுடன் தான் வந்தார்கள். ஆனாலும் கூட ஏற்கனவே 16 ஊழியர்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த சுற்றி நிறுவம் பின்பற்றப்படவில்லை? 9 ஊழியர்களும் இந்த சுற்றி நிறுவத்தை பின்பற்றவில்லை என்றால் அதுவும் ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை தானே, அல்லது அரச சுற்றி நிறுவத்தை மீறியதாகத்தானே பார்க்கப்படுகிறது. என்று சொன்னால் முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அந்த போராட்டம் அல்லது தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்ட ஊழியர்கள் தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கை வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருப்பதனால் இந்த சந்தேகம் வருகிறது. இந்த 9 ஊழியர்களையும் மாற்றியது வைத்தியசாலை அதிகாரிகள் என்று கூறப்படுகிறது. அதுவும் பிழையான ஒரு தகவலா இருக்கிறது. சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தலின்படி அல்லது சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு இணங்க வைத்தியசாலை நிர்வாகம் பணியிடமாற்றம் வழங்கியது. அதுதான் இங்கு பொருள் கூடுமே ஒழிய வைத்தியசாலை நிர்வாகம் மாற்றியது என்பது ஒரு பொருள் கூடல் அல்ல. இது ஒரு பிழையான புரிதலை இரண்டு சமூகம், குறிப்பாக சொல்ல போனால் மிகவும் ஐக்கியத்தோடும் அந்நியோன்னியமாக வாழக்கூடிய இரண்டு சமூகங்களுக்கு இடையில் யாரோ ஒரு தீய சக்தி பிளவை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஏன் இந்த காரணத்தை வலியுறுத்துகிறோம் என்றால் பல அரசியல்வாதிகளுக்கு கூட இதில் முழுமையான புரிதல் இல்லாமல் இருக்கின்றது. ஒரு அரசு சுற்றி நிறுவம் பின்பற்றப்படுகின்ற போது அந்த அரசு சுற்றி நிறுவத்தை பின்பற்ற வேண்டியது நடைமுறையாக இருக்கின்றது. அங்கு ஏற்கனவே 16 முஸ்லிம் பெண்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சுகாதார தரத்திலே பல தரங்களிலே தாதியர்களாக மற்றும் அடுத்த நிலை ஊழியர்களாக பலர் பணியாற்றுகிறார்கள். சுகாதார அமைச்சின் சுற்று நிறுவத்தை பின்பற்றி இந்த சென்ற 9 பேரிலும் 4 பேர் மறுநாள் சுகாதார அமைச்சின் சுற்று நிறுவ ஆடையோடு வந்திருக்கின்றார்கள். இவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் இடம்பெற்றது. ஆனால் இப்போதும் கூட ஒரு பிழையான கற்பித்தல் தொடர்ச்சியாக கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நியமனம் செய்யும் போது ஒவ்வொரு அரச ஊழியர்களுக்கும் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கூட அவர்கள் என்னதான் எப்படித்தான் வீரப்பாக பேசினாலும் நாடாளுமன்ற சட்ட திட்டங்கள் 6ஆம் திருத்தச் சட்டம் என்பது என்னவென்பது உங்களுக்கு தெரியும். அந்த திருத்தச் சட்டத்துக்கு நாங்கள் இணங்கி நாடாளுமன்றம் செல்லவில்லை என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சத்திய பிரமாணத்தை எடுக்கட்டும் பார்க்கலாம். அல்லது அந்த 6ஆம் திருத்தச் சட்ட மூலத்தை நான் முழுமையாக வெறுக்கிறேன், நான் ஒரு தமிழ் தேசியவாதி அல்லது முஸ்லிம் தேசியவாதி அல்லது சிங்கள தேசியவாதி, என்னால் இந்த 6ஆம் திருத்தச் சட்டத்துக்கு உட்பட்டு நாடாளுமன்றத்தில் இருக்க முடியாது என்று எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் கூறிவிட்டு நாடாளுமன்றத்துக்குள் செல்ல முடியுமா? செல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற போது நியமனம் குறித்த சுகாதார உதவியாளர்களாக நியமனம் பெறுவதற்கான விண்ணப்பம் செய்கின்ற போதே சுகாதார அமைச்சின் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை அல்லது சுற்றி நிறுவம் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு இணங்கி நடப்பேன் என்று
அவர்கள் ஒப்புதல் வழங்கி அதில் ஒப்பமிடுகின்றார்கள். ஒரு விண்ணப்பதாரர் சுகாதார அமைச்சிலாக இருக்கலாம் அல்லது ஏனைய திணைக்களங்களாக இருக்கலாம், விண்ணப்பிக்கின்ற போது ஒரு சில நடைமுறைகள் இருக்கின்றது. அதே போன்று இந்த சுகாதார உதவியாளர்களாக நியமனம் பெற்றவர்களுடைய விண்ணப்பத்தில் அவர்கள் விண்ணப்பிக்கின்ற போது சில உடன்பாடுகளுக்கு உடன்பட்டுத்தான் அவர்கள் அந்த விண்ணப்பத்தை செய்ய முடியும். சுகாதார அமைச்சர் வெளியிடப்பட்ட சுற்றி நிருபம் அல்லது சுற்றறிக்கைகளுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் இணங்கவே நடப்பேன் என்று அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் அவருடைய கையொப்பத்தின் மூலம் உறுதிப்படுத்துகிறார்கள். இது சுகாதார ஊழியர்கள் நியமனம் பெறுகின்ற போது அவர்களிடம் பெறப்படுகின்ற ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவாதமாக இருக்கின்றது. அப்படி இருக்கையில் ஏன் இந்த தடுமாற்றம் இருக்கின்றது? இந்த சுகாதார ஊழியர்கள் அல்லது சுகாதார ஊழியர்கள் மீது உண்மையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது. ஆனால் இதனை ஒரு தரப்பு அரசியலாக்கி அரசுக்கு சங்கடம் ஏற்படுத்துவதில் வெற்றி காணலாம் என்று முற்பட்டது. ஆனால் அதுவும் இந்த அரசு மிகவும் நிதானமாக, அதாவது தமிழ் முஸ்லிம் உறவுகள் எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் மிக அழகாக அந்த விடயத்தை கையாண்டு இரண்டு சமூகங்களுக்கும் இடையிலும் தொடர்ச்சியான ஒரு நல்லுறவு பேணுவதில் மிகவும் அவதானமாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அரசை சங்கடத்துக்குள்ளாக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த தரப்பினர் இந்த இடத்தில் மூக்கூடப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இன்னும் ஒரு விடயம், கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தடுப்பது யார்? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதனை தடுக்கிறது. அதே போன்று கல்முனை பிரதேசத்தில் தமிழ் முஸ்லிம் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதில் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் மிக நிதானமாக இருக்கிறார்கள். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய முக்கிய சமூக பிரமுகர்களும் மிக அவதானமாக இருக்கிறார்கள். கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை வெளிப்படையாகவே கூறினார் காரிஸ் அவர்கள். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நான் தான் என்று தடுத்து வைத்திருக்கிறேன், நிதி அதிகாரத்தை பறித்தேன், அதனை நியமிக்க முற்பட்ட போது அதனையும் தடுத்தேன் என்றார். இப்போது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு யாரு முட்டுக்கட்டையா இருப்பது? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ். அப்படி என்றால் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையில் இன ஐக்கியத்தோடு மக்கள் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் தங்களுடைய அரசியல் நலனுக்காக அவர்கள் இதனை விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை. அதில் மட்டுமல்லாது அதை சங்கடப்படுத்துவதிலும் அவர்கள் வெற்றி கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இறைவனுடைய நாட்டத்தினால் அது ஏதோ ஒரு வகையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லுகிறது. அந்த இடத்திலே அந்த புனிதமான அன்பும் பண்பும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் உதுமான் லபை அம்பாறை மாவட்டம் அல்லது திகாமடுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உதுமான் லபை அவர்கள் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகின்ற போது சுகாதார சேவை உதவியாளர்கள் கல்முனை வடக்கு தெற்கு வைத்தியசாலைகளுக்கு என்று புறம்பாக இருந்தாலும் அவர்கள் மக்கள் சேவையை வழங்கக்கூடியவர்கள், அவர்களை பாகுபாடுக்கு இருக்கக்கூடாது, அல்லாவுக்கு விரோதமான விதத்தில் இனவாதமாக கதைக்க கூடாது என்று அவர் கூறியதுடன் இனவாத கருத்து என்பது மவுத்தாகி போனாலும், அதாவது இறந்து போனாலும் எம்மை காப்பாற்றாது. கல்முனையில் ஜிகாப் அணிந்தது 5 ஊழியர்கள், ஏன் இந்த நிலைமை என்று அவர் கேட்கின்றார். ஏனென்றால் 9 ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்ட போது அதில் 4 பேர் சுகாதார அமைச்சின் சுற்று நிறுவத்தை பின்பற்றினார்கள். அது மட்டுமல்லாது அவர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருந்தார். 6 கட்சி கூட்டை பார்த்து நான் உண்மையில் மகிழ்ந்தேன். ஆனால் அந்த 6 கட்சி கூட்டி இது தொடர்பில் என்ன முடிவெடுத்தது? 6 கட்சி சுமந்திரன் இது தொடர்பில் என்ன முடிவெடுத்திருக்கின்றீர்கள்? கல்முனை விடயம் தொடர்பில் உங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக கூறுங்கள். அதில் அந்த ஊழியர்கள் ஆடை அணிந்து செல்ல வேண்டுமா அல்லது என்ன நடைமுறை எடுக்க வேண்டும் என்பதை தனிக்கருத்தாக ஆதம்பாவா கேட்கின்றார். 6 கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்று மனோகணேசன் கூறிவிட்டார், ஆடை அணிந்து செல்ல வேண்டும் என்று. கஜேந்திரகுமார் கூறிவிட்டார், அவர்களுடைய உரிமை கொடுக்கப்படவும் ஆடை அணிந்து செல்ல வேண்டும் என்று எல்லோரும் கூறிவிட்டார்கள். இலங்கை தமிழரசு கட்சி உங்களுடைய நிலைப்பாடு. கோடீஸ்வரன் தனிப்பட்ட ரீதியில் கூறிவிட்டார், அது அனுமதிக்க முடியாது, சுற்று நிறுவத்தை பின்பற்றுங்கள் என்று. ஸ்ரீநேசனும் அதே நாடாளுமன்ற உறுப்பினர் அதே கருத்தை கூறிவிட்டார். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் நீங்கள் தானே அந்த லெட்டகெட்டில், அதாவது அந்த லெட்டகெட்டில் ஒப்பமிடுகின்ற பதில் செயலாளர், உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது கேட்கின்றார், கூறுங்கள். அவர் அந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே முஸ்லிம் பெண் சுகாதார உதவியாளர்கள் அபாயா அணிந்து அங்கே சென்றதாக ஒரு தவறான செய்தியை இந்த பாராளுமன்றத்திலே வைத்தார். கௌரவ தவிசாளர் அவர்களே, நாங்கள் ஏற்கனவே ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஏதாவது தவறான கருத்துக்களை சொல்லுகின்ற போது அதை திருத்துவதற்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 226 எம்பிகளுக்கும் 1 நிமிடம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். ஆனால் துரஷ்டவசமாக கல்முனை வடக்காதார வைத்தியசாலையில் அபாயா அணிந்து வந்தார் என்ற அந்த ஒரு பெரிய ஒரு தவறான செய்தியை இந்த பாராளுமன்றத்திலே முன்வைத்த போது அதனை நான் அதற்காக பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வைத்த போது எனக்கு அந்த 1 நிமிடம் வழங்கப்படவில்லை என்பதை நான் வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் இனிமேல் யாருக்காவது அவ்வாறான சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற போது அது அநியாயமாயிருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலே உங்களுக்கு தெரியும் 9 முஸ்லிம் பெண் சுகாதார உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள்.
கல்முனை என்பது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை, அடுத்து அஸ்ரப் ஞாபக வைத்தியசாலை என்பது ஒரு காலத்திலே கொடூர யுத்தம் இருந்தது. அதாவது தமிழ் பிரதேசங்களுக்குள்ளே முஸ்லீம்கள் போய் சிகிச்சை பெற முடியாத ஒரு நிலை இருந்தது. முஸ்லீம் பிரதேசத்துக்குள்ளே தமிழ் மக்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. பயங்கர கொலைகள் நடைபெற்ற காலத்தில் தான் அவ்வாறு 2 ஆதார வைத்தியசாலைகளை அமைக்க வேண்டிய தேவை அன்று இருந்தது. ஆனால் இன்றும் நான் நேற்று சுகாதார அமைச்சர் அவரிடம் சொன்னேன், இன்றும் அந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் முஸ்லீம் நோயாளர்கள் அங்கே போகிறார்கள். முஸ்லீம் ஆதார வைத்தியசாலைக்குள், அஸ்ரப் ஞாபக ஆதார வைத்தியசாலைக்குள் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள், டாக்டர்கள் இருக்கிறார்கள். இது இந்த ஒரு நியமனம் கிடைத்த போது நாங்கள் யாரும் எங்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அவசரப்பட்டு இந்த இணையதளத்துக்கு வருவது அல்லது இனங்களை நாங்கள் மோத விடுகிறது என்பது மிகவும் எங்களை மகத்தாகும் வரையில் எங்களை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் எல்லா இன மக்களோடும் சகோதரத்தில் வாழுகின்ற பணிகளை நாங்கள் 30 வருஷமாக இந்த மண்ணிலே செய்திருக்கிறோம். இப்போதும் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து மகத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே உங்களுக்கு தெரியும், சென்ற மாதம் வடக்கு கிழக்கு அல்ல இலங்கையிலே வாழ்கின்ற தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் எல்லோரும் நாங்கள் ஒன்றிணைந்தோம். அந்த ஒன்றிணைந்த போது நாங்கள் சந்தோஷப்பட்டோம். நான் ஒரே ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தேன் பாராளுமன்றத்திலே. அந்த கூட்டத்திலே நான் சென்றபோது ஒரு கருத்தை முன்வைத்தேன். அதாவது, கௌரவ தலைவர்களே, நீங்கள் ஒன்று சேர்ந்திருப்பது நல்ல விஷயம், ஜனாதிபதி அவர்களை சந்திக்கிறது நல்ல விஷயம், கௌரவ எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திப்பது நல்ல விஷயம். எனவே நீங்கள் இந்த விடயங்களிலே நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவதோடு முஸ்லிம் தமிழ் மக்களிடம் அல்லது சிங்கள மக்களிடம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவைகளையும் நாங்கள் 1-2 அடையாளம் கண்டு நாங்கள் அதனை தீர்த்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தால் இந்த மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் என்று சொன்னேன். இந்த சூழ்நிலை தான் தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கிறோம். வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்றால் முஸ்லிம் மக்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். ஆனால் கல்முனையிலே இஜாப் அணிந்த 5 முஸ்லிம் சகோதரர்கள் ஒரு ஆதார வைத்தியசாலையில் ஒரு அரசாங்கத்தில் சுகாதார அமைச்சுடைய அந்த நியமனத்தை கொண்டு வேலை செய்ய முடியாத நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். நாளை எவ்வாறு நாங்கள் இணை ஒற்றுமை பேசப் போகின்றோம் என்று நாங்கள் கேட்கின்றோம். இந்த சூழ்நிலையை எங்களுடைய கௌரவ ஆதம்பாவா எம்பி அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது. நான் சுகாதார அமைச்சருக்கு கோல் எடுத்து சுகாதார அமைச்சருடைய பிரதி அமைச்சரோடு கைக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டோம் என்றார். நாங்கள் எப்படியோ முடியட்டும் என்று பேசாமல் இருந்தோம். மறுநாள் அந்த முஸ்லிம் 9 உதவியாளர் நியமனம் சுகாதார உதவியாளருக்கு உடனடியாக கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் இடமாற்றத்தை செய்துவிட்டு நாங்கள் கல்முனையுடைய பிரச்சனையை தீர்த்து விட்டோம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொருவர் சுகாதார பிரதி அமைச்சர் போன்று இந்த நாட்டுக்கு சொன்னால் அந்த பிரச்சனைலாம் தீர்த்து ஒழிஞ்சு சொன்னார். கல்முனையிலே ஆதார வைத்தியசாலையில் 3 முஸ்லீம் பெண் உத்தியோகஸ்தர்கள் கடமையேற்றப்பட்டு அவர்கள் முஸ்லீம்களுடைய அபாய இல்லை ஹிஜாப் உடையை அணிந்து கொண்டு போனதற்காக முஸ்லீம் வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்தால் கல்முனைய பிரச்சனை தீர்ந்து விட்டதா சகோதரர்களே? இப்போது இன்னும் ஒரு விடயம் நாடாளுமன்றத்திலே எதிரொலிக்கின்றது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு முஸ்லிம்கள் ஆடையுடன் வந்தார்கள், அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. காரணம், வந்த ஊழியர்கள் என்ன காரணத்தால் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமல்லாது ஊழியர்கள் உடன் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது உண்மைக்கு புறம்பானது என்று கூறப்படுகிறது. காரணம், அவர்கள் அங்கு பணியிட மாற்றம் பெற்று செல்லும் வரைக்கும் அவர்கள் அந்த ஆடையுடன் அந்த வைத்தியசாலையிலே நடந்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாது 3 நாள் அவர்களுக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டது. 16 பெண் சுகாதார ஊழியர்கள் குறித்த வைத்தியசாலையில் சுற்றி நிருபத்தை பின்பற்றி பணியாற்றுகின்ற போது நிசாப் காரியப்பர் அவர்களே, உதுமான் லவ்வி அவர்களே, ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, அவர்களை இந்த சுற்று நிறுவத்தை பின்பற்றி செல்லுகின்ற போது எதற்காக நீங்கள் இந்த சுற்று நிறுவத்துக்கு மாறான ஒரு கருத்தை முன்வைக்கின்றீர்கள்? அது மட்டுமல்லாது இன்று ரிஷாட் பதியுதீனிலிருந்து பலரும் கருத்து கூறியிருக்கின்றீர்கள். நீங்கள் நீண்ட காலமாக அரசோடு பயணித்தவர்கள், 2022-11-30 இருக்கலாம், அதற்கு முன்னர் அதாவது 2020 ஆண்டு வரைக்கும் நீங்கள் அரசோடு தான் பயணித்தவர்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ரிஷாட் பதியுதீன் போன்றவர்கள். 89 ஆண்டு தான் முதலாவது சுற்று நிறுவம் வருகின்றது சுகாதார அமைச்சுக்கு மேற்கோள்
காட்டி, நீங்கள் அந்த காலங்களில் இது தொடர்பில் எல்லாம் கவனம் செலுத்தவில்லையா, அல்ல இந்த விடயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததா? அதுதான் இங்கு இருக்கக்கூடிய பெரிய வினாவாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இப்போது நிசாப் காரியப்பர் அவர்கள் முன்வைக்கின்ற அந்த சில குற்றச்சாட்டுகளை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், தனிநபர்கள் தமது மத நம்பிக்கைகளையும் கலாச்சார அடையாளத்தையும் கடைபிடித்து வெளிப்படுத்துவதற்கான அடிப்படை உரிமைகளை கருத்திற்கொண்டு பொது நிறுவனங்களில் இவ்வாறான உரிமைகள் மதிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை கருத்திற்கொண்டு, அதேவேளை சுகாதாரம், பாதுகாப்பு, சுகாதார தூய்மை, பாதுகாப்பு ஏற்பாடுகள், அடையாளம் காணுதல் மற்றும் உத்தியோகபூர்வ கடமைகளை திறமப்பட நிறைவேற்றுதல் தொடர்பான நியாயமான தேவைகளை பேணிக்கொண்டு ஒரு பொது நிறுவனத்தில், குறிப்பாக சுகாதார நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் ஒருவர் தனது மத நம்பிக்கையின் அல்லது கலாச்சார அடையாளத்தின் அடிப்படையில் ஆடை அணிவது, அந்த ஆடை குறித்த சேவைக்காக நிர்ணயிக்கப்பட்ட சீருடையின் நியாயமான நோக்கம் அல்லது தேவைகளுக்கு முரண்படாத வரையில் அனுமதிக்கப்படலாம் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா? அது மட்டுமல்லாது உதுமாலவையர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். ஒரு யுத்தம் உக்கிரமடைந்த போது தமிழ் பிரதேசத்துக்கு முஸ்லீம்கள் செல்ல முடியாது, முஸ்லீம் பிரதேசங்களுக்கு தமிழர்கள் செல்ல முடியாது என்று வரைக்கும் தமிழர்களோடு மிகவும் நட்பாக பழகக்கூடியவர்கள், தமிழர்களுடைய நல்லது, அதாவது மரண வீடாக இருக்கலாம், மங்களகரமான நிகழ்வுகளில் எல்லாம் அம்பாறை மாவட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒருவர் உதுமாலவை அவர்கள். அவருக்கு தெரியும், யுத்த காலங்களிலே ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு முஸ்லிம் மக்கள் செல்லலாம், விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்கள், இரண்டு பிரதேசங்களுக்குள்ளும் செல்லக்கூடிய ஒருவர்களாக முஸ்லிம் மக்கள் தான் இருந்தார்களே ஒழிய அவர்களுக்கு அங்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. யுத்தம் உக்கிரமடைந்த போதும் கூட கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் சில வைத்தியர்கள் பணியாற்றினார்கள். அந்த கல்முனை, இப்போது நீங்கள் அதனை கல்முனை தெற்கு ஆதார வைத்தியசாலை என்று தான் கூற வேண்டும், ஆனால் அதனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலை என்று கூறுவீர்கள். அதுவே பிள்ளை. அந்த நீங்கள் அந்த எல்லையை இப்போது இருக்கக்கூடிய சுற்றி நிறுவத்தின் படி கூட, இலங்கையில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சின் வழிகாட்டலில் கூட 40 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் தான் ஒரு ஆதார வைத்தியசாலை இருக்க வேண்டும். ஆனால் 2 ஆதார வைத்தியசாலைகள் அருகில் இருக்கிறது. அந்த ஆதார வைத்தியசாலையை ஆதார வைத்தியசாலை என்று கூறாமல் கூட அதனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலை என்று கூறுகிறீர்கள். இதெல்லாம் சட்ட ரீதியாக நடந்ததா என்பதை ஆதம்பாவா அவர்கள் நெஞ்சை தொட்டு ஒரு முறை சொன்னால் நல்லாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்றால் ஆதார வைத்தியசாலை உருவாக்கப்படுவதற்கான சட்டத்திட்டம் பின்பற்றப்படவில்லை. அம்பாறை மாவட்டத்தில் வளங்கள் வீணாக்கப்படுகிறது. 2 பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை RDHS இருக்கிறது. அதுவும் எதிர்காலத்தில் கவனிக்கப்பட வேண்டி இருக்கிறது என்கின்ற தகவலையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமில்லாது இன்னும் ஒரு கருத்து இருக்கின்றது. முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும், அல்லது அந்த முள்ளை முள்ளால் எடுப்பது என்பது அந்த சம்பவம் தொடர்பில் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கூறுகின்ற வியாக்கியானமாக இருக்கிறது. இது தொடர்பில் அவர் பொது மேடை ஒன்றிலும் கூறியிருந்தார். அதன் பின்னர் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தார். வைத்தியசாலை நிர்வாக நெருக்கடியை ஏற்படுத்தியதா, அல்லது சுகாதார அமைச்சு சுற்றி நிறுவம் நிர்வாக நெருக்கடியை ஏற்படுத்தியதா? அந்த வைத்தியசாலையில் ஒரு சுற்றி நிறுவம் பின்பற்றப்படுகிற போது வைத்தியசாலை நிர்வாகம் என்று கூறுவது எந்த அளவில் பொருத்தம் என்று தெரியாமல் இருக்கிறது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையா இந்த சுகாதார அமைச்சா இங்கு நெருக்கடி ஏற்பது? சுகாதார அமைச்சின் சுற்றறிக்கை, இப்போது இருக்கக்கூடிய அரசு பழைய சுற்றறிக்கையை தான் பின்பற்றுகிறது. அப்படி இருக்கின்ற போது இந்த கருத்து ஏன் முன்வைக்கப்படுகிறது என்று தெரியாது. ஆர்ப்பாட்டம் செய்வது எந்த வகையில் தகும்? ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றும் ஹக்கீம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்படி என்றால் நாம் முன்னர் குறிப்பிட்ட ஆடைகளுக்கான பணம் கொடுக்கப்படுகிறது, சுற்றி நிறுவத்துக்கு உட்பட்ட ஆடைகளுக்கான பணம் கொடுக்கப்படுகிறதா? ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை ஈடுபடுகின்ற போது அந்த தொழிற்சங்கத்துக்கான சில வரையறைகள் இருக்கிறது. அந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் உரையாடுகின்ற போது அவர்கள் முறையாக அந்த அனுமதியை எடுத்திருக்கிறார்கள். இப்போது இந்த விடயத்தை திசை திருப்பதற்காக முகநூலில் தாங்கள் ஒரு மனித உரிமைகள் ஆர்வலர்கள் அல்லது மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், இப்போது ரவுஃப் ஹக்கீமை பாருங்கள், மிக, அதாவது அவர் சொல்லுவது போன்று முள்ளை முள்ளால் எடுப்பது போன்று எப்படி போட்டுக் கொடுக்கிறார். இவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேட்கிறார் என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அதில் எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது என்று. அன்று என்ன கேட்டார், இப்போது நீங்கள் அவர் நாடாளுமன்றத்தில் கேட்டதை பாருங்கள். இந்த சுற்றறிக்கையை 2022 மாற்றுவதற்கு எடுத்த தீர்மானம் தான் இன்று அதை வாய்ப்பாக பாவித்துத்தான் இந்த கல்முனை வைத்தியசாலை நிர்வாகம் இந்த நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது என்பது மிக தெளிவான விஷயம். எனவே இதற்கு இந்த பழைய சுற்றறிக்கையை மீள கொண்டு வருகிறோம் என்று அறிவித்தாலே போதுமானது. அதை கேன்சல் பண்ணிவிட்டு பழைய சுற்றறிக்கையை மீள அறிமுகப்படுத்துவது மாத்திரம். இப்படி ஒரு சின்ன விஷயத்தை செய்வது மூலம் இந்த பாரிய ஒரு குழப்ப நிலையை தவிர்ப்பது என்பது அரசாங்கத்திற்கு மாத்திரமல்ல, சகலருக்கு, இந்த நாட்டிலே சமாதானத்தை விரும்புகிற அனைவருக்கும் தேவையான விஷயம்.
நான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நண்பர் ஆதம் பாபா சொன்னார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கல்முனையில் இன முரண்பாடுகள் ஆங்காங்கே இருந்தாலும் கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலும் சில விஷயங்கள் சம்பந்தமாக நடந்த விஷயங்களை நாங்கள் பாராட்டி பேசத்தான் வேண்டும். அங்கு நோன்பு காலங்களிலே நோன்பு திறப்பதற்கு, கூட்டாக முஸ்லிம்கள் நோன்பு திறப்பதற்கும் அனைத்து இன சகோதரர்களும் சேர்ந்து நோன்பு திறப்பதற்கான ஏற்பாட்டை கல்மு வடக்கு நிர்வாகம் செய்திருந்தது. அதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அது அங்கு முஸ்லிம்கள் தொழுவதற்கான தொழுகை அறைக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் பாராட்ட வேண்டும், வரவேற்க வேண்டும். எனவே குற்றங்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, குற்றங்களுக்கு அப்பால் இது குற்றம் என்று சொல்வதல்ல, இது ஒரு தவறு நடந்துவிட்டது, இந்த தவறை திருத்த வேண்டும். அதே நேரம் தேவையில்லாமல் இது சம்பந்தமாக அங்கிருக்கிற சுகாதார சேவை உத்தியோகத்தர்களை பாவித்து ஆர்ப்பாட்டம் செய்வதும் செய்தியாளர் மாநாடு நடத்துவதும் கூட என்னை பொறுத்த மட்டிலே அரச டிசிப்ளினரி ஆக்ஷன் அட்ராக்ட் பண்ணுகிற விஷயம்தான். அவர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்று அவர்களுக்கு எதிராக எடுக்கப்படுமா என்ற கேள்வியையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்று அவர் வெளியில் பேசுகின்ற போது எப்படி பேசினார்? ஒருவேளை கல்முனை பகுதியிலே சுப்பிரமணியன் என்ற நாய் தாக்கப்பட்டதற்கும், சவுதி அரேபியாவிலே ஒரு இளைஞன் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்குமோ என்று சமூக வலைத்தளங்களில் பேசப்படுது. இது ஒரு தலைவர் பேசுகின்ற பேச்சா? அன்று அப்படி பேசிவிட்டு சௌபக்கியமை பொறுத்தவரையில் நான் உண்மையில் ஒரு சிலாகித்து பேசியிருந்தேன், ஒரு தமிழ் மக்களில் ஒரு விழித்து பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தலைமை என்று. ஆனால் அந்த நிலையை அவர் மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறார். நான் அப்படிப்பட்டவர் அல்ல, நான் என்னுடைய இனத்துக்கு தான் தலைவன், உங்களுடைய தலைவர்களை போன்று முதுகெலும்பால் இல்லாதவன் இல்லை, நான் என்னுடைய முஸ்லீம் மக்களினுடைய தலைவனாக இருக்கிறேன், உங்களுடைய தலைவர்கள் போன்று அல்ல என்று அவர் குறிப்பிட்டதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அவருக்கு வாக்களித்தது முஸ்லீம் மக்கள். அப்படி இருக்கின்ற போது அவருடைய கூற்றிலே அவர் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். அன்று ஒரு சீருடையில் இப்படியான ஒரு தேவையில்லாத ஒரு விஷமத்தனமான சர்ச்சையை ஏன் உருவாக்குகிறார்கள் என்பது எனக்கு ஒரு அளவு புரிகிறது. ஏன்னா இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக முஸ்லிம் சமூகத்தை கொஞ்சம் வம்புகளுக்கு கவனம். ஏன்னா இந்த விஷயத்துல நாங்களும் கூட கொஞ்சம் கவலைப்பட்டோம். சில விஷயங்கள் நடந்த போது அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்குமோ என்று நான் நினைத்தேன். அந்த கல்முனையில் ஒரு நாய் சம்பந்தமான விஷயத்தில் நடந்த விவகாரத்தில் எங்க மத்திய கிழக்கிலே ஒரு தமிழ் சகோதரர் மிகவும் கவலைப்படுகிறோம், அவருக்கு ஒரு பிரச்சனை நடந்து விட்டது. அதிலிருந்து ஒரு கொதிநிலையிலே இருந்து கொண்டு அதற்காக இதை செய்கிறார்களா என்றும் ஒரு சில கருத்து எழுதியிருக்கிறார். ஆனால் அது எப்படி இருந்தாலும் ஏன்னா இன்றைக்கு அரசாங்கத்திட்ட இதுகிட்ட நாங்க விமோசனம் கேட்க போனா அது வேறு இதுல வந்து விடுமா என்று கூட யோசிக்க வேண்டிய அரசாங்கத்தை சுகாதார அமைச்சுக்கு செயலாளராக இருப்பவர் எங்களுடைய மையத்துகள் எரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது. அவர்கிட்ட தான் நாங்கள் போய் இதெல்லாம் கேட்குவோம். ஆனால் அதன் காரணமாக அவர் இன்று கொஞ்சம் வேதனைப்பட்டு கவலை கொள்வான்னு நினைக்கிறேன். அதற்காக ஒரு பிராயச்சித்தமாகாது இந்த விஷயத்துல உடனடியாக தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு ஒரு காணவன். நான் இங்கே மேடையில் இதை பற்றி பேச வருகிறது என்பது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் நண்பர் மனோ கணேசன் தொடங்கினத்தால நான் இது சம்பந்தமாக ஏண்டா இந்த விஷயங்களை சொல்ல வேண்டாம். இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி கல்முனை RDHSR ரீஜனல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸாக இருந்தபோது கல்முனை தெற்கு வைத்தியசாலை உட்பட ஏனைய வைத்தியசாலை விஷயங்கள் நிறைய இருக்கிற வைத்தியசாலைகளில் இதே விதமாக உடை அணிந்து வந்த தாதிய சம்பந்தமாக அவர் ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் கல்முனை வடக்கு வைத்தியசாலைக்கு போன மாத்திரம் தெளிவருக்கு இந்த உதிப்பு எப்படி வந்தது என்பதும் புரியாத புதிராக இருக்கிறது. எனவே இவையெல்லாம் என்னை பொறுத்த மட்டிலே தாதியருக்கு இன்றைக்கு நீங்க உங்களோட காய்ச்சட்டையை களைஞ்சிட்டு வாங்கன்னு சொன்னா அவர்களை நிர்வாணப்படுத்துவதற்கு சமம்.
என்பதுதான் சமுதாயத்தில் இருக்கிற உணர்வு. இப்படியான சித்து விளையாட்டுகளை செய்வதன் மூலம் தேவையில்லாத முரண்பாடுகளை தோற்றுவிக்கிற நிலவரங்களை குறித்து கவலைப்படுகிற அதே நேரம் இதற்கான தீர்வை அரசு விரைவாக தரும் என்ற நம்பிக்கையோடும் அது சம்பந்தமான அழுத்தங்கள் ஆரம்பித்து விட்டன. அதுக்கான தீர்வுகள் வந்தாக வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது இப்போது இந்த விவகாரத்தை அரசு முடித்து வைத்து விட்டது. மக்களும் மக்களுடைய பாட்டில் இருக்கிறார்கள். ஏன் அற்ப சொற்ப ஆசைகளுக்காக அரசியல் செய்கிறீர்கள் என்கின்ற கேள்விதான் இங்கு மேலெழுகிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கின்ற போது அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் ஒரு கருத்தை கூறியிருந்தார். சீருடை தொடர்பில் கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை மேற்கொள்ள வேண்டுமாயின் அதற்குரிய நடவடிக்கையை பாராளுமன்றம் ஊடாக முன்னெடுக்கலாம். அதுவரையில் நடைமுறையில் உள்ள சுற்றறிக்கையின் பிரகாரமே செயற்பட முடியும். இந்த விவகாரத்தை இனவாதமாக மாற்றியமைக்க முயற்சிக்க இடமளிக்க முடியாது என்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறியதுடன் இந்த குறித்த கேள்வி நேரத்தில் அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். இது நிசாப் காரியப்பருடைய கேள்விக்கான பதிலாக அவர் கூறுகிறார். சிறந்த முறையில் செயற்பட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அனைவரும் பொறுப்புடனும் சிறந்த முறையிலும் செயற்பட வேண்டும். சமூக வலைத்தளங்களிலோ அல்லது வெளியில் தேர்தலை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்டில் மூவின மக்களும் வாழ்கிறார்கள். ஆகவே அனைத்து இன மக்களின் கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் ராட்சியம் காணப்படுகிறது. அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கும் அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் கடந்த காலங்களில் இனவாதம் எனும் நீரில் பலர் நீந்தி சென்றார்கள். தேசிய மக்கள் சக்தி இனவாதத்தை தோற்கடித்து அதிகாரத்துக்கு வந்தது. இந்த 2 வருடங்களில் பல பிரச்சனைகள் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஊடாக தீர்வு காணப்பட்டது. இனவாதிகள் இந்த விடயத்தை காற்பத்தாக பயன்படுத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம். அரசு சேவை ஆடை ஒழுங்குமுறை உள்ளது. சுகாதார சேவையில் சீருடை வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு சிறந்த சேவை வழங்குவதற்காகவே சீருடை வழங்கப்பட்டிருக்கிறது. 2025 திகதி முதல் சுகாதார சேவையில் ஈடுபடும் உத்தியோகர்களுக்கு சீருடை கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. 2025 கிழக்கு மாகாண வைத்தியசாலையில் சீருடை அடிப்படையாக கொண்டு எழுந்த பிரச்சனை சுகாதார அமைச்சு அறிக்கையிடப்பட்டுள்ள இந்த பிரச்சனையில் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கும் இனவாதிகளின் நோக்கத்தை தோற்கடிப்பதற்குமாகவே புதிய கனிஷ்ட உத்தியோகர்களுக்கான தற்காலிக இடமாற்றம் என்று கூறியிருக்கிறார். இனவாதிகளுடைய விளையாட்டை அவர் மிகவும் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். சுற்றி நிறுவத்தின்படி 2025 சுற்றி நிறுவத்தின்படி சுகாதார அமைச்சால் நிர்ணயிக்கப்பட்ட அல்லது சுகாதார அமைச்சால் அங்கீகரிக்கப்பட்ட ஆடை அணிபவர்களுக்கு மட்டுமே சுகாதார அமைச்சின் சீருடைக்கான கொடுப்பனவு வழங்க முடியும். அதற்கு முரணான ஆடைகளுக்கு சுற்றி நிறுவத்தில் இடமில்லை. அப்படி என்றால் ஒட்டுமொத்த சுகாதார அமைச்சினுடைய சுற்றி நிறுவத்தின்படி அந்த பணம் வழங்கப்படுகிறதா? இப்போது இன்னும் ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. அடுக்கடுக்காக பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது. முதலாவதாக அருகருகே 2 ஆதார வைத்தியசாலைகள், 2 RDHS அம்பாறை மாவட்டத்திலே, ஒட்டுமொத்த இலங்கையிலும் 2 RDHS. அதாவது சீருடைக்கான கொடுப்பனவுகள் சுற்றறிக்கையில் உள்ளபடி கொடுக்கப்படவில்லை. அதனை கொடுத்த அதிகாரிகள், அதனை பெற்ற ஊழியர்கள் பலரும் இப்போது தரவுகள் திரட்டப்பட்டிருக்கிறது. அது விவரமும் எடுக்கப்படுகிறது. இது தொடர்பில் வெகு விரைவில் ஒரு திடமான அறிவிப்பு வெளிவரலாம் என்று கூறப்படுகிறது. தமிழரசு கட்சி என்ன செய்தார்கள்? தமிழரசு கட்சி இந்த விடயத்திலே பாராமுகமாக இருந்து விட்டார்களோ என்கின்ற கேள்வி எல்லோருடவும் இருக்கின்றது. ஆனாலும் கூட நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்விலே மிக கண்ணியமான ஒரு உரையாற்றியிருந்தார் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள். அவருடைய உரையிலே இந்த சுகாதார உதவியாளர் நியமனம் பற்றி பரவலாக எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை பேசக்கூடாது என்று இருந்தாலும் கூட சில பேச்சுக்கள் பேசியதன் பின்னர் அதை பற்றி நான் அறிய வேண்டிய தகவல்களை சொல்ல வேண்டியிருக்கின்றது. எங்களுடைய இதற்கு முன்பு பேசிய ஒரு பிரதி அமைச்சர் அழகாக சொல்லியிருந்தார், எந்த ஒரு வார்த்தைகளை கேட்டாலும் உண்மைகளை கண்டறிய வேண்டும். திருக்குறள் கூறுகின்றது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் யார் என்ன கதையை கதைத்தாலும் உண்மைகளை கண்டறிய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஜோகர் சுவாமி சொல்லி இருக்கின்றார், விளங்கு முன் விளம்பாது என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த விடயம் நான் அறிந்ததும் மூத்த சில நிர்வாக அதிகாரிகள், நிர்வாக உத்தியோகத்தர்கள் அந்த வைத்தியசாலையில் அந்த ஹாஸ்பிட்டல் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற வைத்தியசாலையில் இருக்கின்ற குழு தலைவர் சந்திரசேகரம் ராஜன் மற்றும் முரளீஸ்வரன் போன்ற பணிப்பாளர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி உண்மைகளை கண்டறிய வெளிக்கிட்டேன். நான் இதுவரை வெளியில் இந்த விடயங்களை பற்றி பேசவில்லை. இப்போது பரவலாக இந்த பேச்சு இடம்பெற்றபடியால் சொல்லுகின்றேன். அப்போது பேசிய போது அந்த மூத்த ஒரு பணிப்பாளர் சொன்ன ஒரு விடயம், நிர்வாக உத்தியோகத்தர் சொன்ன விடயம் என்னவென்றால், அந்த எங்களுக்கு என்ற ஒரு தாபன விதி கோவை இருக்கின்றது, எங்களுக்கு என்ற ஒரு சுற்று நிறுவனம் இருக்கின்றது,
இந்த சுற்று நிருபத்தை மீறினால் அல்லது தாவன விதி கோவையை மீறினால் எங்களுக்கு மேல் இருக்கின்றவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் தாவன விதி கோவைக்கு அமைவாக சுற்று நிருபத்துக்கு அமைவாகத்தான் நான் செயல்பட்டிருக்கின்றோமே ஒழிய நாங்கள் பாரபட்சம் காட்டவில்லை. நாங்கள் பேசவில்லை என பலரும் கேட்கிறார்கள். நாம் மிக பண்போடு நடந்து கொள்கிறோம். நாம் சமூக வலைத்தளங்களில் மிக மோசமாக நடப்பதை அவதானிக்கிறோம். வேதனையாக இருக்கிறது. அரசு சுற்றி நிருபம் பின்பற்றப்பட்டிருக்கிறது. ஏன் நாம் மக்களை குழப்ப வேண்டும், இதனை ஒரு சங்கடத்துக்கு உட்படுத்தக் கூடாது என்பதில் நாம் பொறுமை காத்தோம். எமக்கும் பேச தெரியும். கண்ணியத்தோடு நடந்துகிடுங்கள். சுற்றி நிருபத்தை பின்பற்றுங்கள். சுற்றி நிருபத்தை பின்பற்றிய வைத்திய அதிகாரியை இலக்கு வைக்காதீர்கள் என்கின்ற ஒரு மிக நாகரிகமான தமிழர் தரப்பின் பண்பாட்டை அவர் அங்கு வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாது சுகாதார அமைச்சோடு பிரத்யேகமான ஒரு சந்திப்பிலே அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் மற்றும் வைத்தியர் ஸ்ரீநாத் போன்றவர்கள், அதனோடு கல்முனை நலன்புரி சங்கம் வைத்திய நலன்புரி சங்கத்தினுடைய ஊழியர்கள் ராஜன் அவரோடு இணைந்தவர்களும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். மிக ஆக்கப்பூர்வமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. அந்த கலந்துரையாடலுடன் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் அனைத்து விவகாரங்களும் முடிவுக்கு வந்ததாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னர் யாரும் அரசியல் செய்யாதீர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கல்முனை ஆதார வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை சங்கடப்படுத்துகின்ற முகநூல் பதிவிடுபவர்களுக்கு எதிராக உடனடியாகவே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களிலே வழக்குகள் அல்லது அது தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்யும்படியாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அது எந்த அளவு சாத்தியம் என்று தெரியாது. நாம் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த சமூக வலைத்தள பதிவுகளால் வைத்தியசாலையின் பணியாளர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். ICCPRின் கீழ் எந்த ஒரு வழக்கம் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை. தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடிய அல்லது தமிழர்களிடம் இருக்கக்கூடிய பலவீனம் என்ன சொன்னால், என்ன விடயம் என்று தெரியாமல் கருத்துக்களை கூறிக்கொள்வது, என்ன விடயம் என்று தெரியாமல் தங்களுக்கு வந்த பாட்டுக்கெல்லாம் கருத்துக்களை கூறுவது. இந்த விடயத்திலே கொழும்பில் இருப்பவருக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது, யாழ்ப்பாணத்தில் இருப்பவருக்கும் தெரியாது, வவுனியாவில் இருப்பவருக்கும் தெரியாது. உண்மையில் அது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பிரச்சனை என்னவென்று தெரியும். அவர்களோடு ஒரு முறையாவது கதைத்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நீங்கள் எல்லாம் முகநூல் போராளிகள் அல்லது நீங்கள் எல்லாம் கருத்துருவாக்கிகள் என்பதற்காக ஒரு விடயத்தை குழப்பாதீர்கள் அல்லது ஒரு விடயத்துக்கு முரணாக கூறாதீர்கள். குறிப்பாக அரசியல்வாதிகள் கூட அரச தாவண விதிக்கோவை அல்லது அரசு சுற்றி நிறுவனம் என்ன என்பது அந்த வைத்தியசாலை மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வைத்தியசாலையிலும் என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறது என்று தெரியாமல் கடந்த மாதம் அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு சென்ற ஊழியர்களுக்கான செயலமர்வில் கூட முஸ்லிம் பெண்கள் அந்த ஆடையோடு அனுமதிக்கப்படவில்லை. அதனை நேற்றைய தினம் நாடாளுமன்ற உரையிலே மிக நாசுக்காக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கூறியிருந்தார். அதாவது அவர் கூறுகின்ற போது என்ன கூறுகிறார் என்றால், இந்த ஆடைகளை பல இடங்களிலே களைய சொல்லுகிறார்கள், அதாவது அம்புலன்ஸுக்குள் கூட இந்த ஆடையோடு அனுமதிக்கின்றார்கள் இல்லை என்று கூறுகிறார். எல்லா வைத்திய உயரதிகாரம் கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு அதை அவ்வாறு பின்பற்றிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் வெளியிடங்களுக்கு போகின்ற போது ஆம்புலன்ஸுக்குள்ளே அவர்கள் தங்களுடைய தலையை மூடி இருக்கிற ஹிஜாபை கலட்டி விட்டு வேறு வைத்தியசாலைக்கு போக நிர்பந்திக்கப்படுகிறார். அப்படியான பயத்தில் பீதியில் தான் அவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே இதற்கு முழுமையாக இந்த தீர்வை அரசாங்கம் உடனடியாக தருவதற்கு ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவரும் கூறுகின்றார். அப்படி என்றால் இது தொடர்பில் இந்த கல்முனை ஆதார வைத்தியசாலை விடயத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் இதில் உடனடியாக புலனாய்வுத்துறையினர் தலையிட வேண்டும் என்று சொன்னால் ICCPRின் கீழ் பலருக்கு வழக்கு தாக்கல் செய்தால் இந்த வைத்தியசாலை விவகாரம் முடிவுக்கு வரும். அரசும் இதில் ஒரு பாராமுகமாக அல்லது எப்படி இதனை கையாளுவது என்று தெரியாமல் முஸ்லீம்கள் தவறுவிட்டாலும் பிழைதான், தமிழர்கள் தவறுவிட்டாலும் பிழைதான். எனவே இரண்டு தரப்புகள் யார் இந்த விடயத்தை சமூக மட்டத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் அவர்கள் மீது உடனடியாக ICCPRின் கீழ் வழக்குகள் தாக்கல் செய்து அரசியல்வாதிகள் என்றாலும் பரவாயில்லை இன ஒற்றுமையை உறுதிப்படுத்துமாறு மக்கள் வேண்டுகோள் விடுக்கிறார்கள். ஏனென்றால் இரண்டு தரப்பு மக்களும் இந்த விடயத்திலே மிக கண்ணியத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்று கூறி இந்த விடயங்கள் எல்லாம் இன்றோடு முடிய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மிகவும் பண்பாகவும் பண்பாட்டோடும் இந்த விடயத்திலே நடந்து கொண்ட இரண்டு தரப்பு மக்கள், முஸ்லிம் தமிழ் மக்கள் உண்மையில் இந்த இடத்திலே போற்றுதலுக்குரியவர்கள். இந்த விடயத்தை மிகவும் லாபகமாகவும் உணர்ச்சி வசமின்றியும் ஒரு மிகவும் சுமூகமான முறையிலே கையாண்ட 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோடீஸ்வரன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் போன்றவர்களும் எல்லோராலும் வரவேற்கப்படக்கூடியவர்கள். இந்த இன ஒற்றுமை என்பதற்கு இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அர்ப்பணிப்பு அல்லது அவர்கள் முன்னெடுத்த வேலை என்பது பாராட்டக்கூடியது. இந்த மூவருடைய முயற்சியால் தான் இந்த விவகாரம் அல்லது ஊழியர்கள் மீது பாய்வதற்கு தயாரித்த பல சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு இந்த வைத்தியசாலை விவகாரம் என்பது இன்று ஒரு அமைதியான சூழலுக்குள் சென்றிருக்கிறது. ICCPRின் கீழ் வழக்கு தாக்கல் செய்வதை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு அல்லது போலீசார்
இதில் கவனக்குறைவாக இருப்பார்களாக இருந்தால் இது ஒரு இன முறுகலில் முடியும் என்று மீண்டும் கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.